சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக டெல்லியிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின் ஜியோ. இந்த மேல்முறையீட்டு மனுவில் குறிப்பிட்டிருந்தது என்ன? எந்த காரணத்திற்காக இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் மலை முருகப்பெருமானின் மலையாகும். அதனை தற்போது இஸ்லாமியர்கள் சொந்தம் கொண்டாடி வருகின்றனர். அந்த மலையை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னையில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் இருந்து கந்தக்கோட்டம் முருகன் கோயில் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி வேண்டும் என கோரி பாரத் இந்து மணியினுடைய வட சென்னை மாவட்ட துணைத் தலைவரான யுவராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றத்தினுடைய மலையின் உரிமை குறித்து ஏற்கனவே பிரிவியூ கவுன்சில் வரை சென்று சிக்கந்தர் தர்கா, கொடிமரம், மலைவழிப்பாதை, நெல்லித்தோப்பு ஆகியவை இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே அதன் பின்னர் மீண்டும் இது குறித்து பிரச்சனை எழுப்புவது தேவையில்லாத ஒரு விஷயமாகும். மேலும் பேரணிக்கு அனுமதி கோரிய வழி என்பது போக்குவரத்து நெருக்கடியான நிறைந்த சாலையாகும். எனவே அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது. ஏற்கனவே இதே விவகாரம் தொடர்பாக மதுரையில் ஆர்ப்பாட்டம் என்பது நடத்தப்பட்டு விட்டது. எனவே தற்போதைய நிலையில் சென்னையில் இது போன்ற வேல் யாத்திரை நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இதுபோன்று பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இது போன்ற வேல் யாத்திரை என்பது அமைந்துவிடக் கூடாது என்பதன் காரணமாகத்தான் இதற்கு நாங்கள் அனுமதி வழங்கவில்லை என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து இந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றமானது பொது அமைதி, மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கூறி சென்னையில் வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரிய பாரத் இந்து முன்னணி தரப்பினுடைய மனுவை தள்ளுபடி செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதனையடுத்துதான் இந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த அமைப்பினுடைய வடசென்னை மாவட்ட துணைத் தலைவரான எஸ் யுவராஜ் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதி பெலா எம் திரிவேதி தலைமையிலான அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞரான முத்துராஜ் ஆஜராகி இருந்தார். குறிப்பாக இந்த விவகாரத்தில் சென்னையில் இதுபோன்ற ஒரு வேல் யாத்திரையை நடத்துவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தங்களுக்கான அந்த ஒரு அமைதி வழியில் போராட்டம் நடத்துவதற்கு வழங்கப்பட்டிருக்க உரிமையை எதிர்ப்பதாக இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்ள நீதிபதிகள் மறுப்பு தெரிவித்ததோடு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் சரியான உத்தரவை தான் பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் நாங்கள் மேற்கொண்டு எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை, வழக்கில் தலையிட விரும்பவில்லை என கூறி இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின் ஜியோ.